நீங்கள் ஒரு எமோஷனல் மூமெண்ட்டில் சோகமாக இருக்கிறப்போ உங்கள் ஹார்ட்டுக்கிட்ட ஷார்ப்பாக ஒரு வலி வருதா? இது புரோக்கன் ஹார்ட் சிண்ட்ரோமாக கூட இருக்கலாம். நீங்கள் 45 வயசுக்கு மேலே இருந்தாலோ, ஹை பிபி அண்ட் சுகருக்காக மெடிசன்ஸ் ரெகுலராக சாப்பிட்றவங்களா இருந்தாலோ, ஓவர் வெயிட் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்தாலோ, இந்த செஸ்ட் பெயினை கேர்லெஸ்ஸாக விடாமல் ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இப்போது மேலே சொன்ன 3 கேட்டகரியில் நீங்கள் வரலனா உங்களுக்கு வர வலி மோஸ்ட்லி புரோக்கன் ஹார்ட் சிண்ட்ரோமாக தான் இருக்கும். நீங்கள் அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறப்போ உங்கள் பிரெயின்லேருந்து அட்ரினலின்ங்கிற ஹார்மோன் செக்ரேட் ஆகுது. இந்த ஹார்மோன் ஹார்ட் ரேட், பிளட் ப்ரெஷர், மசில் டென்ஷன் எல்லாத்தையுமே அதிகமாக்கும். அதனால தான் நெஞ்சு வலி, மூச்சு விடுறதுல சிரமம், பதட்டம், டயர்ட்னஸ் மாதிரியான சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு வருது. இது ஹார்ட் அட்டாக்லாம் கிடையாது, ஆனால் ரெண்டுத்தோட சிம்டம்ஸும் ஒரே மாதிரியே இருக்கும். உங்களுக்கு அடிக்கடி இந்த சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா கார்டியாக் டாக்டரை கன்சல்ட் பண்ணி என்னன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது. இந்த பெயினை குறைக்கிறதுக்கு மூச்சு பயிற்சி பண்ணலாம், தியானம் பண்ணலாம். 7லேருந்து 8 மணி நேரம் தூக்கம் கன்ஃபார்மாக இருக்கணும். முக்கியமாக சோகமாக இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது மாதிரி பெயினை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய மெடிக்கல் அவேர்னஸ் வீடியோ பார்க்க தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.